ட்ரேட் டெஸ்ட்டுக்கூட வீடியோவில் எந்த விதமான எடிட்டும் இருக்காது. சரியா? எந்த விதமான கவர்ச்சியான டயலாக்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்காக இந்த வீடியோவில் வந்து எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கடைசி ஒரு 5 நாளாக பீப்புளை ஸ்டடி பண்ணிவிட்டு எப்படி பீப்புளோட மைண்ட் செட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு ஏன் லாஸ் ஆகுறாங்க, இந்த லாஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு புதிய முயற்சி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடைசி 5 வீடியோ முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயிற்சிலாம் இல்லை, முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம். பட் இது வந்து உண்மையிலே இப்போ இங்கே தேவைப்படலனாலும் அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ இந்த வீடியோ ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு வேளை இருந்துச்சுன்னா அது இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, இருந்துச்சுன்னா அங்கே யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய விஷயம். இப்போ இப்போ மெயின் விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பண்ணுற தப்பை நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெளியே சொல்கிறது இல்லை. அதை வந்து அவேர்னஸாகவும் கொடுக்குறது இல்லை. அதுக்காக தான் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி? ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாமா இல்லை குயிட் பண்ணிடலாமா? ஏன்னா நிறைய லாஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இல்லை ட்ரேடிங்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சுவிட்ச் ஆயிடலாமா, இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. பட் நல்லா யோசிங்களேன், நம்மளாம் எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்திருப்போம் அப்படின்னு யோசிங்களேன். வந்து ஒரு ட்ரேடிங்காக என்ன ஜீரோ நாலேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஒரு 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ வச்சு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். இந்த ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டில் காமிச்சிருக்கும். கரெக்டாக? அப்போது நமக்கு ஒரு இடத்துல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ இல்லை உறவினர்களாலேயோ இல்லை வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்னாலேயோ சொல்லப்படுது. என்ன சொல்லுது? ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியான மணி. சரியா? ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு, ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு, இல்லை கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேஸ்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்டு, இல்லை ஒரு மேக்ஸ் பேஸ்டில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக காசு சம்பாதிச்சிடலாம். ஓகே, உங்களுடைய டெய்லி வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு அதிகபட்சமாக 1000 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது, ஆனால் இங்கே 1000 ரூபா எடுக்கிறது 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு இந்த மாதிரி கவர்ச்சியான வார்த்தைகள், இப்படி கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருப்பாங்க. இதை நம்பி நம்மளும் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்திருப்போம். பட் அவங்களாம் நம்மகிட்ட பொய் சொல்லிட்டாங்க, தப்பான விஷயத்த சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி தப்பான விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹியூமன். சரியா? நம்மளுடைய ஹியூமன் எடுத்துங்க. வி ஆர் நாட் அ மிஷின். சரியா? வி ஆர் நாட் அ மிஷின். ஏன் மிஷின் இல்லை, நம்ம வந்து ஹியூமன். சரியா? ஏன் மிஷின் இல்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிஷினுங்கிறது ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ் மிஷின் எடுத்துக்கங்களேன். இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஜெராக்ஸ் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? வேற எதுவுமே பண்ணாது. கரெக்டாக? அதுக்கு வந்து மிஷினரி தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம வந்து மிஷினரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஹியூமன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. சரியா? அப்போ இங்கே வந்து மெயினாக தேவைப்படுறது பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சரியா? பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். கரெக்டாக? ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், அதாவது ஒரு ஃபயர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸை லாங் டர்மாக பண்ண முடியும். இந்த ஃபயர் இருந்தாலும் எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. என்ன பஞ்சாயத்து? ஓகே, ஒரு இடத்துல ஏதோ இடத்துல தவறாக நடக்குது, இல்லை தவறான விஷயங்கள் நடக்குது. அந்த இடத்துல நான் வந்து சோர்வடைகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பயங்கரமாக கோடை காலங்கள் வெயிலெலாம் இருக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் போயிட்டு வரேன். நைட்டு வந்து ரொம்ப டயர்டாகி படுத்துறேன். அதே கான்செப்ட் தான். ஓகே, நான் வந்து ஒரு 6 மாதமாக ட்ரேட் பண்ணுறேன். பட் என்னால் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சோர்வு நிலைமை வந்து நமக்கு வந்து வருது ட்ரேடிங்கில். இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்காக ரெடியாக இருந்துக்கங்க. ஏன்னா இப்படி ஒரு நிலைமை எல்லா ட்ரேடர்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எல்லா ட்ரேடர்ஸும் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. லைஃப் அட்வைஸ் தான் ட்ரேடிங் அட்வைஸ். போரிங்காக தான் இருக்கும், பட் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில் தெரியும். சரியா? இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது இண்டிகேட்டரோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ எதுவுமே கிடையாது, அந்த ஃபயர் தான். கரெக்டாக? அண்ட் இந்த கான்செப்ட்ல நான் லாங் டர்மாக சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு வந்து நமக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. கரெக்டாக? நான் லைஃபை வந்து ரன் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் லைஃபை ரன் பண்ணுறதுக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக? மோட்டிவேஷனல் ஸ்பீச் எடுத்து பார்க்குறது, யாராவது மோட்டிவேஷன் கொடுத்துட மாட்டாங்களா? நான் சோர்வடைய ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஓகே உன்னால் ஜெயிக்க முடியும்டா, உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில 4 வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது அப்படியான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. ஸோ ட்ரேடிங்கில் நமக்கு என்ன மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, அதுதான் தப்பு. ப்ராஃபிட் தான் மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தவறான இடத்துல தவறான செயலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ புரிய வரும். அண்ட் ப்ராஃபிட்டுங்கிறது இங்கே மோட்டிவேஷன் இல்லை, ப்ராஃபிட் தான் நமக்கு எதிரி அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. சரியா? ஹானஸ்ட்டாக பேசுவோமே. சரியா? ஹானஸ்ட்டாக பேசுவோமே. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன், இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயமா? அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சோர்வடைஞ்சு
என்னடா இது இப்படி இருக்குடா அப்படின்னு பண்ற விஷயமா? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எனக்கான ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லோன்லியஸ்ட் கேம். அதாவது லோன்லியஸ்ட் கேம் அப்படிங்கிறத லோன்லியஸ்ட் பிஸ்னஸ். சரியா? ஏன் லோன்லியஸ்ட் பிஸ்னஸ் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இதுக்காக தான் அங்கே நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாங்க குரூப்பா சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம். அப்படியே குரூப்பா சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று நாங்கள் ட்ரேடிங் ஃப்ளோர் போடுறோம். ட்ரேடிங் ஃப்ளோரில் குரூப்பாக பண்ணுவோம். சரியா? ட்ரேடிங் ஃப்ளோரில் குரூப்பாக பண்ணுவோம். பட் என்னதான் குரூப்பாக பண்ணாலும் இங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ப்ராஃபிட் எடுக்கிறப்ப, சரியா, நான் ப்ராஃபிட் எடுக்கிறப்ப நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்து வச்சுக்கோமே, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இப்படி ப்ராஃபிட் எடுக்கிறப்ப, சரியா, ப்ராஃபிட் எடுக்கிறப்ப எனக்கு வந்து இதுல வர்ற ப்ராஃபிட்ல வர்ற சந்தோஷத்தை, சரியா, சந்தோஷத்தை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை மற்ற என்னோட பக்கத்தில் இருக்கிற மாட்டியோ யார்ட்டையும் நான் சொல்ல முடியாது. நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறப்ப, சரியா, அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறப்ப அதுல ஒரு பயம் வருது இல்லையா? என்ன பயம்? கையெல்லாம் நடுங்குது, கால்லாம் நடுங்குது. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறப்ப கூட பிரச்சனை கிடையாது. அது அடிக்கிற மாதிரி கீழே வருது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல கரெக்டா கீழே வந்துட்டு போகுது இல்லையா? அப்ப அந்த இடத்துல கை கால் நடுங்குது, சரியா, நெஞ்சு லப்பு டப்பு லப்பு 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 டப்பு அப்படி துடிக்குது. என்னடா பண்ணு சொல்லிட்டு உடம்புல மேல இருந்து கீழே வரைக்கும் வேத்து கொட்டுது. கரெக்டா மண்டையை பிடிச்சி பிச்சுக்கலாம் போல இருக்கு. இந்த ஃபீலிங் எல்லாம் உங்களுடைய ஃபேமிலி பர்சன்ட்ட, சரியா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ இல்லை உங்களுடைய மனைவிட்டையோ உங்களுடைய அக்காட்டையோ உங்க அண்ணன்ட்டையோ தம்பிட்டையோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, சரி, ரொம்ப க்ளோஸா பழகிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இந்த ஃபீலிங்ஸ்லாம் யாராலையும் ஷேர் பண்ண முடியாது. அது இல்லாமல் நீங்க சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஏன் புரியாது? இதை வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். கரெக்டா? இது வந்து ஒஸ்ட் ஃபீலிங்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து ஒஸ்ட் ஃபீலிங்லாம் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி சமயத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது. ஓகே, நமக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ எப்படி ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கிற சமயத்துல ஒரு கேள்வி வருது, உண்மையாவே நான் கரெக்டா தான் பண்றேனா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். ஆனா இங்க நிறைய பேருக்கு இது வர்றது இல்லை. கரெக்டா? இது வர்றது இல்லை. உண்மையாவே கரெக்டா தான் பண்றேனா இல்ல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேனா? ஆனா இதுக்கு பதிலாக நமக்கு என்ன வருது தெரியுமா? இல்ல ட்ரேடிங்ல ஒருத்தர் வந்து பெருசா ப்ராஃபிட் பண்ணி ஒரு துபாயில வீடு வாங்கிட்டாரு, சரியா, ரோல்ஸ் ராயஸ் கார் வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் BMW கார் வாங்கிட்டாரு, சரியா, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், BMW கார் வாங்கிட்டாரு. ஓகே, அப்ப இந்த இடத்துல, சரியா, இந்த இடத்துல அப்ப என்னாலேயும் அதை வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருதா? இந்த ரெண்டுல எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருது அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நான் நிறைய கேட்கிறேன், கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்றது இல்லை, பட் இருந்தாலும் என்னோட கடமைக்கு, சரியா, என்னோட கடமைக்கு சொல்றோம். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன 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 கான்செப்ட் வருது? பேசிக்கா ரெண்டாவது நான் சொன்ன கொஸ்டின் தான் கான்செப்டா வருது. அவங்க பண்ணிட்டாங்க, என்னால பண்ண முடியும். அவங்க பண்ணிட்டாங்க, என்னால பண்ண முடியும். அப்ப யாருமே இங்க டார்க் சைட் ஆஃப் த மார்க்கெட்டை யாருமே சொல்றது இல்லை, பேசுறது இல்லை. எல்லாருமே நான் பெரிய ஆளு அப்படின்னு தான் காமிச்சுக்கிறாங்க. கரெக்டா? பட் அது கிடையாது ரியாலிட்டி. இங்க டார்க் சைடு ஒன்று இருக்கு. அந்த டார்க் சைடோட கான்செப்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே இப்பதான் இருக்கு. இப்படி வரக்கூடிய நம்பிக்கையில, சரியா, இப்படி வரக்கூடிய நம்பிக்கையில நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம பண்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறத ஏத்துக்கிறத தவிர நான் தப்பா பண்ணிட்டனோ அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க ஏத்துக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரேடர், சரியா, ஒரு பெரிய ட்ரேடர் அந்த பெரிய ட்ரேடரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்டை பேசிடுவோம். இவ்வளவு நேரம் நான் பார்த்த கான்செப்ட் நம்ம பேசினா கரெக்ட் இல்லை, தப்பு, ரெக்கார்ட் எல்லாம் பேசுறேன், ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் இருக்கும். சரியா? ப்ரூஃப் இருக்கா அப்படி ப்ரூஃப் எல்லாம் காமிக்கணும், ப்ரூஃப் காமிச்சு நிரூபிக்கணும். நான் பண்றது பியூர்லி ஸ்டடி பேஸ்டு, ரியல் பீப்புள் ஸ்டடி பேஸ்ட். சரியா? நான் அந்த ஏஐ பேஸ்டு பேசுற ஆள் கிடையாது. ரியல் பீப்புள் என்ன இதை ஃபாலோ பண்றாங்க, என்ன மென்டல் ப்ரெஷருக்கு உள்ளாகிறாங்க, சரியா, என்ன மாதிரி சைக்காலஜியா அஃபெக்ட் ஆகிறாங்க, எதனால நீங்க லாஸ் ஆகிறீங்க, மொதல் கொஸ்டின் எதனால லாஸ் ஆகிறீங்க, ஏன் லாஸ் ஆகிறீங்க, இல்லை ப்ரோ ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டேன், சைக்காலஜிக்கல் எமோஷனல், இந்த வார்த்தையை தான் திருப்பி கேட்கணும். அதனால தான் கண்டினியூஸாக அந்த எமோஷனலை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுங்க. இது நீங்கள் ₹1,00,00,000 கொடுத்தாலும், சரியா, நீங்கள் ஒரு டாக்டரே போய் கன்சல்ட் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபீஸே உங்களுக்கு கவரான மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவரால் எவ்வளோ பேர் ஹியூமன்ஸில் எவ்வளோ பேர் சாட் ஜிபிடியில் அது முடிஞ்சிருச்சு, அதனால டீப் சீக்கு, ஓகே, எவ்வளோ பேர் ஹியூமன்ஸாக எவ்வளோ பேர் வந்து புரோக்கனாக இருக்காங்க, அதாவது ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணுறாங்க, புரோக்கனாக இருக்காங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 6லேருந்து 8 பேர், சரி, 10 பேரில் 6 to 8, நம்ம 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கோமே, 8 பேருங்க புரோக்கனாக தான் இருக்காப்ல. இங்கே இருக்கு, சரி, இருக்கு, நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துங்க, இல்லை பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் இதை ஃபுல்லாக வாசிச்சுங்க, இல்லை உங்களோட சாட் ஜிபிடியில் நீங்கள் இதே கொஸ்டின் கேட்டுங்க. அடுத்த கேள்வி, ஹவு மெனி ட்ரேடர்ஸ் ஃபீல் அலோன் அவுட் ஆஃப் 10, சரியா, இங்கேயும் அதே சிமிலர் நம்பர் தான். அப்ராக்சிமேட்லி 7லேருந்து 8 பேர் இங்க வந்து அலோனா தான் ஃபீல் ஆகுறாங்க. கரெக்டா? இது வந்து ஒரு சர்வேவே சொல்லியிருக்கு. இது ஐசோலேட்டட் நம்ம கோவிட்லாம் ஞாபகம் இருக்கும். நம்மள பல பேர், நம்மள பல பேர் இங்க ஆஃப்டர் கோவிட் தான்
மார்க்கெட்டை பார்த்து ஸ்கேம் 92 பார்த்து தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருப்போம். அப்போ அவங்களுக்குலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக தான் இருக்கும். கரெக்டாக எப்பவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு இடத்துல ஒரு சர்க்குலேஷன் பண்ணும், பிகினர் ட்ரேடர்ஸை உள்ள இழுக்கும். உள்ள இழுக்கும். இந்த பிகினர் ட்ரேடர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் 3 to 4 இயர்ஸ் அப்படிங்கிறவங்க லாஸ்ட் வீக்ல தான் இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் பேசிக்கலி பியர் மார்க்கெட் கிரியேட் அண்ட் இன்வெஸ்டர். சரியா? அப்போ பிகினர்ஸ்க்காக வர்றதுக்கு என்ன, அட்வான்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் அவங்களால இந்த விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது, மாற்றலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கும் போது கிளியராக புரிஞ்சாங்க. அது மாதிரி கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸ், சரியா, ஸ்பெஷலி ரிப்போர்ட்டட் ஹையர் லெவல் லோன்லினஸ், சரியா, கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர் கிடையாது, கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸ். ஏன்னா ஹை வாலட்டாக இருக்குது, பேசிக்காக அவங்களுக்கு டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய கிரிப்டோலாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து. ஆனால் இப்போ நம்ம சேனலை, சரியா, ட்ரேட் டெஸ்டிங்கை தேடுறவங்க எதுக்கு தராங்க தெரியுமா? ப்ரோ அந்த ஸ்ட்ராட்டஜி போடணும், இந்த ஸ்ட்ராட்டஜி போடணும், ஸ்ட்ராட்டஜி 365 நாளும் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிடையாது. சரியா? இந்த 365 நாள் 365 ஸ்ட்ராட்டஜி தேடுறவங்க வந்து மாற்றி மாற்றி தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்டாக மாற்றி மாற்றி தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். பட் தெளிவாக புரிஞ்சுக்காங்க, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போதுமானது. அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிள் மாறிச்சு அப்படின்னா அதை ஸ்டிக் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசிக்கணுமே தவிர, மற்றபடி 320 நாள் 360 ஸ்ட்ராட்டஜி மாற்றுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபெயிலியர் தான். ஓகே, ஒன்று. இதில் ஒரு மெயின் கான்செப்ட்டுக்கு வந்துடும். ஜெஸி லிவர்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரேடர். சரியா? ஒரு பெரிய ட்ரேடர். இவர் யாரு அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இவர் தான் ட்ரேடிங்ல அதிகமாக சம்பாதிச்ச வரலாறு கொண்ட ஒரு ட்ரேடர். சரி, ட்ரேடிங்ல, சரி, மற்றவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜுன்ஜூன்வால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிச்சாரு. ஸோ ட்ரேடிங்ல அதிகமாக பெருசாக சம்பாதிச்ச ஒரு ஆள் இவர் தான். நான் ஆப்ஷன் ட்ரேடராக கேட்டேன். அந்த காலத்தில் மாடர்ன் ஆப்ஷன் ட்ரேடிங் கிடையாது, இப்போ அது மாடர்ன் ஆப்ஷன் ட்ரேடிங். அப்போ அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேஞ்சஸ் ஆயிருக்கு, அதனால அதுக்கு ஆன்சர் இல்லை. பட் இவர் வந்து ட்ரேடர் தான். ஓகே, இவரோட ஸ்டடீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்காஸ்ட் யூடியூப்லேயே கிடைக்கு. சரி, யூடியூப்லேயே கிடைக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை, எப்படி பார்ப்பீங்க? 15 நிமிஷம் வீடியோ போட்டாலே பார்க்க மாட்டோம். நம்ம 1.5 மணி நேரம் பாட்காஸ்ட் எப்படி பார்க்க முடியும்? நமக்கு வந்து ஒரு 50,000 ஃபீஸை கொடுத்துட்டு ஒரு இடத்துல மொத்தமாக உட்காந்து கூட்டி ஒரு 40,000 50,000 வச்சுட்டு, சரியா, 50,000 ஃபீஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்ப்போம். ஃப்ரீயாக இருந்தால் யார் பார்ப்போம்? கஷ்டம் இல்லை, நமக்கு வலிக்கல, ஃப்ரீயாக இருக்குல்ல. ஃப்ரீயாக இருந்தால் ஒர்த்தாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்ல, எங்கள் கண்டென்ட் ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படிங்கிற காமிக்காக அந்த கண்டென்ட்டாக இருக்கும். சரியா? இவர் வந்து ஆப்ஷன் ட்ரேடர். சரியா? ஆப்ஷன் ட்ரேடர். அடுத்த கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருக்கேன். சரியா? டிட் ஹி கோ பேங்க்ரப்ட்? ஓகே, ஆப்ஷன் ட்ரேடு பேங்க்ரப்டுக்கு போனாரா அப்படின்னு கேட்டிருக்கேன். எஸ், ஈ வென்ட் ஃபார் அ பேங்க்ரப்ட். சரியா? ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ல ஒரு ட்ரேடர்னு வச்சுக்கோ, 4 வாட்டி, சரியா, கிட்டத்தட்ட 3 வாட்டி 4 வாட்டி 3 to 4 டைம்ஸ் பேங்க்ரப்ட் ஆயிருக்காரு. சரியா? பேங்க்ரப்ட் ஆயிருக்காரு. அப்போ அடுத்த கொஸ்டின் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவர் சேம் மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாரா? எனக்கு எப்படி கேள்விகள் வருது, உங்களுக்கு எப்படி கேள்விகள் வருது, உங்களுக்கு புரியுதா? நம்ம தான் இங்கே சிந்திக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக வீடியோவில் போட்டிருக்கோம். டிட் ஹி ரிப்பீட் த சேம் மிஸ்டேக் ஃபார் எவ்ரி பேங்க்ரப்ட்? அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ். சரியா? எஸ். அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன மிஸ்டேக்கை பண்ணாரோ அதே மிஸ்டேக் தான் 2வது வாட்டியும் பண்ணாரு, அதே மிஸ்டேக் தான் 3வது வாட்டியும் பண்ணாரு, அதே மிஸ்டேக் தான் 4வது வாட்டியும் பண்ணாரு. ஒருவேளை இவர் திருந்திருந்தாரு. சரியா? உங்களுடைய வீடியோ காட்டாதா? 2வது கொஸ்டின் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்றோம். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க திருந்திருப்பீங்க, லாஸ் ஆகிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். மிகப்பெரிய லாஸஸை, அதாவது 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 40 லட்சம் அப்படிங்கிற லாஸஸை அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஏற்றுக்கப்பட முடியாத உண்மை. நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தான் செகண்ட் கேட்டகரி ஆச்சு, ஃபர்ஸ்ட் கேட்டகரியே கிடையாது. 99% செகண்ட் கேட்டகரி தானே. ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருந்தால் 1% போயிருப்பீங்களே. கரெக்டா? அப்போ எப்படி கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்டடிஸ். சரியா? கம்ப்ளீட் ஸ்டடிஸ். ஆனால் ChatGPT சொன்னாதான் நீங்க நம்புவீங்க. நான் உட்காந்து பாட்காஸ்ட் மாதிரி வீடியோ போட்டேன் அப்படின்னா நம்ப மாட்டீங்க. அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எடிட் பண்ணணும். சரியா? எடிட் பண்ணணும் சொன்னாங்களா? ஆமாண்ணே சொன்னாங்க. ஆமா, அதையும் சொன்னாங்க. அவன் கடையை சாத்தி ஓடிட்டானா இன்னும் அவன் நமக்கு அடிமை, இல்லைன்னா நமக்கு அவன் அடிமை அப்படிங்கிற மீன்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் செஞ்சு இந்த டைலாக்லாம் பேசுனேன் அப்படின்னா 15 நிமிஷம் இல்லை, அது 1 மணி நேரம் மூவி மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாக சிரிச்சு வீடியோ பார்ப்போம். ஆனால் எஜுகேஷனாக பார்க்க மாட்டோம். கரெக்டா? பட் ஒருவேளை திருத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தா, சரி, ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பயே அவர் மிஸ்டேக்கை மாத்திருந்தாரு அப்படின்னா அவர் 4 வாட்டி பேங்க்ரப்டா போயிருக்க மாட்டாரு. பட் ஸ்டில் இவர் வந்து ரெகனைஸ் ஆஸ் அ ப்ராப்பர் ட்ரேடர்ஸ், ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அப்படிங்கிற கணக்கு தான் வச்சுக்குவோம். பட் அவருடைய எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன நடந்துச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நீங்க எடுத்து தேடிக்கங்க. அவர் ஒரு இடத்துல மென்டல் ப்ரெஷர்னால போயிருப்பாரு. சரியா? அவர் தன்னைத்தானே இப்போ ஹிட்லர் எப்படி போனாரோ அதே மாதிரி இவருமே போயிருப்பாரு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. பட் ஓகே, மெயின் கான்செப்டுக்கு வந்துடும். சரியா? இங்க சரியா, ஏன் பியூர் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான அடிக்ட்டுங்க. சரியா? இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான அடிக்ட். என்ன ராகுல் அடிக்ட்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சரக்கு அடிக்கிறவன் கூட அந்த சரக்கு வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுவான், தம் அடிக்கிறவன் கூட அந்த தம்மு வேணான்னு விட்டு வந்துடுவான். பட் ட்ரேடிங்கில் பண்ணி பழகினவன், 3 வருஷத்துக்கு மேலே பழகினவன், அந்த ட்ரேடிங் வேணாம் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் விட்டு போவதில்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான், சரியா? நான் உன்னை விடவும் மாட்டேன், நான் ப்ராஃபிட் எடுத்தாலும் லாஸ் ஆனாலும் உன்னை விட மாட்டேன். ஏன்னா இது பெரிய அடிக்ட்டு. ஏன் அடிக்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு பழகிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அது தப்பு கரெக்ட்னு யோசிக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுதா? நம்ம யோசிக்கிறது இல்லை ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய பிரெயின் இதுக்காக பழக்கப்பட்டுச்சு, சரியா? நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, இங்க 85% ஆஃப் த பீப்புள் உங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட்ல வர நாட்டிபிகேஷனால, எது நாட்டிபிகேஷனால இந்த ஸ்டாக் 5% பர்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு வர நாட்டிபிகேஷனால தான் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அப்படின்னா இங்க சிஸ்டமேட்டிக்கா இப்போ 2026 இந்த டெக்னாலஜிலாம் இருக்கு. இந்த சிஸ்டமேட்டிக்கா எப்போ இவன் ஆக்டிவா இருப்பான், எப்படி உங்க மொபைல் உங்க கையில தான் இருக்கு, எப்போ இவன் ஆக்டிவா இருப்பான், எப்போ மொபைலை கையில வச்சிருப்பான், எப்போ நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட டேட்டா இருக்கு, சரியா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த சிஸ்டமேட்டிக் அல்கிரிதம் எல்லாமே ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோமே, சரியா? இப்போ நம்ம வீடியோ பெருசா யூடியூப் அல்கிரிதம் கொண்டு போய் சேர்க்காது, ஏன்னா உண்மையை பேசிடுறல, கரெக்டா உண்மையை பேசிடுறல, அதனால கொண்டு போய் இது நமக்கே தெரியும், சரியா? இது நமக்கே தெரியும், பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. பட் மேட்டருக்கு வரும். ஓகே, இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து கேம்பிளிங்கா பண்றோம். இது நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், கேம்பிளிங்கா பண்ணாதீங்க 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 அப்படின்ட்டு. இந்த கேம்பிளிங் அப்படிங்கிறது வந்து ரெண்டு மெயின் கான்செப்ட், ரெண்டு மெயின் கான்செப்ட் வந்து இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இது வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்துச்சு. இதை வந்து டிஸார்டர், அதாவது சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிஸார்டரா வந்து மாத்துறாங்க. அப்போ கேம்பிளிங் அப்படிங்கிறது வந்து சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிஸார்டரா வந்து அறியப்படுது. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓகே ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் வருது. இப்போ நைட்டு 1 மணிக்கு டீ குடிக்கணும், நைட்டு போய் பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிறது கிரேவிங்ஸ். இது இன்னைக்குலாம் நாளை கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு இது இன்னைக்குலாம் நாளை கூட பண்ணிக்கலாம். பட் கேம்பிளிங்கிறது எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிலைமைக்கு தள்ளப்படுறேன். ஏன் தள்ளப்படுறேன் அப்படின்னா, என் பிரெயின் அதுக்கு ட்ரெயின் ஆயிருச்சு. என் பிரெயினுக்கு நான் அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டேன், சரியா? ஒரு 3 வருஷமா அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டேன். காசு இருக்கு, இல்லை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தள்ளப்படுறேன், சரியா? ஸோ ரெண்டாவதாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற இம்பல்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ், சரியா? அதாவது ஹேப்பன் சடன்லி. இம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து இமிடியேட்டாக கேட்கும். லைக் நைட் 1 மணிக்கு டீ குடிக்கணும், சரியா? இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், சரியா? நான் அதை பைக்கில் சடனாக பைக் எடுப்பாங்க, சடனாக கிளம்பிடுவாங்க, கரெக்டாக? இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, கரெக்டாக? அப்போ ஆனால் ஒருவேளை அது போகாமல் நிறுத்த முடியும், அவங்களுடைய மைண்டாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், கரெக்டா? ஆனா இங்க வந்து நோ பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ். இது வந்து ஒரு கிரேவிங்ஸ் தான், இங்க பிசிக்கலா எதுவுமே இன்வால்வ் ஆகல, ஓகே? ஆனா பட் நீங்க சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் வந்து அடாப்ட் ஆகிக்கும், ஓகே? அப்போ ஒரு 1.25 கிலோ இப்போ நீங்க கிரேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா நீங்க பைக்ல டிராவல் பண்றீங்க, ஒரு பாட்டு காதல ஹெட்போனை போட்டு ஒரு இளையராஜா பாட்டோ இல்லை யுவன் சங்கர் ராஜா பாட்டாயோ கேட்டுட்டு போகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு மன நிம்மதியா இருக்கு, அப்படிங்கிறத முடிஞ்சிடும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே மன நிம்மதி அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து உங்களுடைய தூக்கத்தை மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் லெவலில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு தான் பாதி ட்ரேடர் தூங்குறதே கிடையாது. நைட்டு ஃபுல்லாக, காலையில் ஃபுல்லாக இந்தியன் மார்க்கெட்டு, நைட்டு ஃபுல்லாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. அப்படி ஃபாரெக்ஸ் பண்ணலனாலும் நான் உட்காந்து எஸ்டிஎக்ஸ் நெட்டில் என்ன டக்குன்னு பார்ப்பேன், பார்த்துட்டு தான் காலையில் வருவேன் அப்படின்னு போகிறது. ஏன்னா உங்களுடைய பிரெயின் அதை திருப்பி திருப்பி தேடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு திருப்பி தேடிக்கிட்டே இருக்கு. நம்மள பல பேர் ட்ரேட் டெஸ்ட்டுக்கே தேர்றது இல்லை. அது ஒரு ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறது இல்லை, ட்ரேட் டெஸ்ட்டுக்கே கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு ஒன்று இருக்கட்டும். பட் இருக்கட்டும், கான்செப்ட் வரும், சரியா? அது மாதிரி இந்த இடத்துல சரியா ஈஸியாக வந்து உங்களால் சிக்காதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொல்ல தூக்கம் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி ரொம்ப கிளியராக, சரியா, கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க, சரியா? ஓவர் டைம், சரியா? இது வந்து விட்ரால் வந்து எஸ் அப்படின்னு இருக்கு, சரியா? இதை வந்து நீங்கள் இதுலேருந்து வெளியே வர முடியும். எப்படி வெளியே வர முடியும்? ஒரு 3 மாதம் ஒரு இந்த போதை மறுவாழ்வு மையம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டு கேம்பிளிங் மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கணும். அது எஸ்பெஷலி ட்ரேடருக்கு தான் ஆரம்பிக்கணும். பேசாமல் நானே ஆரம்பிச்சலான் இருக்கேன், நல்ல பிஸ்னஸாக தெரியுது. யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை எடுத்து பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிறேன். இல்லை வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னா வாங்க சேர்ந்து பண்ணுவோம், நானே பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துறேங்க, உங்களுக்கே கொடுத்துறேங்க, சரியா? ஒன்று இதில் வந்து இன்னொரு மெயின் கான்செப்ட் டோப்பாமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம், சரியா? டோப்பாமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரே நிமிஷம், நான் இதில் எங்க இதில் தான் கேட்டிருந்தேன்னா இதில் இருக்குது, ஓகே? டோப்பாமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் இந்த பிரெயின் அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம். அதனால வென் ப்ராஃபிட் ஹேப்பன்ஸ், சரியா? வென் ப்ராஃபிட் ஹேப்பன்ஸ் டோப்பாமைன் லெவல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். பேசிக்காக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஓகே? அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலாக ஏன் உங்களுடைய
வின் பண்ற ட்ரேடு தான் உங்களுடைய லாஸ்ட் ட்ரேடை விட மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறதுக்கான காரணம் இங்க இருக்கு. இதனால இது வந்து ரிவார்ட் சிஸ்டம் கிடையாது. உங்களோட பிரெயின் வந்து ரிவார்ட் சிஸ்டம் ஏத்துக்கிறாது. சரி, அந்த பிரெயின் வந்து ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுக்குமே தவிர ரிவார்ட் சிஸ்டம் ஏத்துக்கிற ஃபங்க்ஷன் கிடையாது நம்ம பிரெயினுக்கு, பேசிக்காவே கிடையாது. ஓகேவா? இதுதான் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படிதான் உங்க அல்காரிதம் டிசைட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இதனாலதான் 99 பீப்புள் லூசிங் த மணி. சரியா? இந்த இடத்துல டோபமைன் லெவலுக்கு வருவோம். இருங்க, சரியா? அங்க பாருங்க, உங்களுடைய ஐ டிட் நோ இஃப் ஐ வுட் வின் பட் ஐ வின் அப்படிங்கிற மைண்ட் செட். அதாவது எனக்கு தெரியாது, நான் வின் பண்ணுவேனா வின் பண்ணலாம் தெரியாது, பட் நான் வின் பண்ணிடுவேன், நான் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மனநிலைமை தான் பேசிக்காக நான் தள்ளப்படுவேன். சரியா? பேசிக்காக தள்ளப்படுவேன். எதனால இது நடக்கு? நான் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி தான், சேலரி, பிக்சட் இன்கம், இதெல்லாம் விட்டு ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இதுதான் மெயின் கான்செப்டாக போய் பார்க்கணும். டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ரிஸ்க், இது நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ட்ரேடிங்ல சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுறதே இல்லை. பட் ரிஸ்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ரிஸ்க்குங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டேக்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஜெசி லிவர்மோர் இதைத்தான் பண்ணிட்டு பார்ப்பல. இதே தப்பை தான் காலங்காலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? வாட் ஹேப்பன் டு ஜெசி லிவர்மோர், அதாவது சாட் ஜிபிடி கனெக்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினால அதை கனெக்ட் பண்ணி சொல்லிருச்சு. பாருங்க, இந்த இடத்துல சரியா, தட் ஒரு வின் பண்றப்ப தட் ஃபீல் குட், லெட்ஸ் டூ இட் அகைன் அப்படிங்கிற டோபமைன் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க. இந்த டோபமைனை பற்றி நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். ஏன்னா 20-25 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. அது ஒரு விஷயம். ஓகே, இது இப்படி இருக்கா, ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப இதா இருக்கா? இப்போ அடுத்த கேள்வி, லாஸ் ஆகிறப்ப இந்த டோபமைன் எப்படி இருக்கும்? டோபமைன்ங்கிறது ஒரு லோ லெவலுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த லோ லெவலுக்கு கொண்டு போனாலும், அதாவது இந்த டோபமைன் அப்படிங்கிறது ஹை லெவலுக்கு போனாலும் சரி, லோ லெவலுக்கு போனாலும் சரி, இதனால தான் நம்ம மிஷின் இல்லை, நம்ம ஹியூமன் சொல்றோம். இது வந்து நார்மலாக நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். சரியா? பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். நான் டாக்டர்லாம் கிடையாதுங்க, பட் என்னோட ரிசர்ச்சை நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏஐ யூஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு ஒருத்தர் போட்டோ மார்பிங் பண்றது, இந்த மாதிரி தப்பான அவதூறுகளை பரப்புறதுக்கு, இதுதான் அங்கே நிறைய சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. அது நமக்கு தேவையில்லை, பட் கான்செப்ட்ல வரும். சரியா? இட் டசன்ட் ஜஸ்ட் டிக்ரீஸ், இட் ட்ராப் ஷார்ப்லி பிலோ பேஸ் லைன். சரியா? இது கீழே வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அகைன் உங்களுக்கு என்ன கான்செப்ட் வருது? ஐ வில் வின் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்க பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பாடி ஒர்க் ஆகும். சரியா? பட் ரியாலிட்டியில நீங்க லாஸ் ஆவீங்க. கரெக்டா? ரியாலிட்டி லாஸ் ஆவீங்க. அப்போ உங்களுடைய வின் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு லாஸே கொடுக்குது அப்படிங்கிறத. என்ன ராகுல் குழப்பறியா? வின்னு லாஸு, கடவுள் இருக்காரு, இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? கடவுள் இருக்காரு, இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது கிடையாது கான்செப்ட். இப்படிதான் உங்களுடைய பாடி சயின்டிஃபிக்கா ஒர்க் ஆகுது. சரியா? சயின்டிஃபிக்கா இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு வின் பண்றப்ப எக்ஸைட்மெண்ட்டும், ஒரு லாஸ் ஆகிறப்ப, சரியா, ஒரு லாஸ் ஆகிறப்ப இல்ல கண்டிப்பா ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்ட். சரியா? மெயினான கான்செப்ட். இந்த இடத்துல நீங்க இந்த டோபமைன் லெவல் கம்மியாகும் போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, தூக்கம் இல்லாம, சரி, தூக்கம் இல்லாம போறது, இதெல்லாம் வருது, இங்கதான் வருது. சரியா? அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுவுமே உங்களுக்கு தவறதான் பண்ணும். ஒரு லாஸுங்கிறத விட ப்ராஃபிட்ங்கிறது தான் பெரிய தவறை பண்ணும். தெளிவா புரிஞ்சுங்க. ப்ராஃபிட்ங்கிறது தான் பெரிய தவறை பண்ணும். அப்போ இதோட கான்செப்ட் கேளுங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே தான் கிரியேட் ஆகுது. எப்போ? சரியா? நீங்க அந்த டோபமைன் லெவல் வந்து கம்மியாகிறப்ப, சரியா, ஐ நீட் டு வின், இமிடியேட்டா நான் வந்து ட்ரேட் எடுக்கணும். இது வந்து சயின்டிஃபிக்கா நடக்கக்கூடிய விஷயம். நீங்க தப்புலாம் பண்ணல. நம்ம வந்து ஒன்று முட்டாள்லாம் கிடையாது. சரி, திருப்பி ட்ரேட் எடுத்துக்கிட்டீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிறேன். நீங்க காலங்காலமா அதுக்கு பழகிட்டீங்க. சரியா? இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒன்று பண்ணணும். அமைதியாக கையை கட்டி ஒரு 3 மாதம் வேடிக்கை பார்க்கணும். ஒரே ஒரு ட்ரேட் அப்படிங்கிற கண்டிஷன் வைக்கணும். ஒரு ட்ரேடு, அது ப்ராஃபிட்டோ லாஸோ இல்லை, ஒரு ப்ராப்பர் செட்டப் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். சரியா? எதுக்காக இவ்வளோ உட்காந்து கத்துறேன்னு புரிஞ்சுங்களேன். இது வந்து நார்மலாக சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயம். சரியா? ஒன் பிக் ட்ரேட், ஐ எம் பேக், திருப்பி அகைன் டோபமைன் இன்க்ரீஸ். ஒருவேளை நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேட்னு ஒன்று எடுக்கிறீங்க. சரி, ரிவெஞ்ச் ட்ரேட்னு ஒன்று எடுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு லாஸ் ஆகுதுங்க. சரி, இந்த இடத்துல எனக்கு லாஸ் ஆயிருச்சு. சரி, இந்த இடத்துல எனக்கு லாஸ் ஆச்சு. நான் திருப்பி இங்கே வந்து பை எடுக்கிறேன். சரி, எனக்கு வந்து அது ப்ராஃபிட் ஆயிருச்சு. அகைன் ஒரு டோபமைன் லெவல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் எனக்கு என்ன வைக்கும்? மிஸ்டேக் பண்ண வைக்கும். இதை வந்து எந்த கவர்மெண்ட்டும், எந்த இதுவும், சரியா, எந்த யூடியூபரும் யாரும் வந்து சொல்ல போறது கிடையாது. பட் ஒருத்த உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை நீங்க ஃபுல்லா பார்த்தாலும் மட்டும் தான். கடைசியில் தான் மெயின் கண்டென்ட் இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, கடைசியில் தான் மெயின் கண்டென்ட் இருக்கும். அப்போ பேசிக்கா இந்த டோபமைன் அப்படிங்கிறது வந்து இது வந்து ட்ரேடிங்க்கு மட்டுமானு கேட்டீங்கன்னா ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது. சரி, ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் கேம்பிளிங்க்கும். சரி, கசினோல போய் கேம்பிள் பண்றாங்க. நான் இடையில ஒரு வீடியோலாம் பாக்குறேன். யானும் என் ஃப்ரெண்டும் கேம்பிள் பண்ண போனாங்க. 3 வாட்டி போட்டாரு, 25,000 35,000 போட்டாரு, லாஸ் ஆயிருச்சு. திருப்பி 1 லட்சம் போட்டாரு, வந்துருச்சு.
அப்போ ட்ரேடிங்கும் கேம்பிளிங்கும் ஒன்று அப்படிங்கிறத அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து இவங்களே கேம்பிள் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் வயசான ட்ரேடர் தான் ஒரு புரோக்கரோட அஃபிஷியல் பேஜில் தான் இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அப்போ எடுத்துக்கங்க, ரியாலிட்டிங்க இப்படி தான் இருக்கு. இதை எப்படிப்பா டிராப் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து லோன்லியஸ் ட்ரேடர்லாம் கிடையாதுங்க. சரியா, லோன்லியஸ் ட்ரேடர் நீங்கள் கிடையாது, தெளிவாக புரிஞ்சுங்க. அதுவும் மெயின்லி என் சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக லோன்லியஸ் ட்ரேடர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஏதோ ஒரு தப்பு எஸ்எல் ஆயிருச்சு, டார்கெட் ஆயிருச்சு, யார்கிட்டயாவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னுடைய நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். எது கொடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். பட் இப்போ தான் டீட்டெயிலாக கண்டென்ட் போடுறோம், அவ்வளோதான். சரியா, ஏதாவது தப்புனா வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃப்ரீயாக டிஸ்கஷன் பண்ணுங்க. உங்க மனசு உள்ள கவலைகள், ட்ரேட் பத்திர கவலைகள், ட்ரேட் பத்திர கான்செப்ட், அதுக்குன்னு இல்லை ப்ரோ என் ஃப்ரெண்ட் இப்படி துரோகம் பண்ணிட்டான் ப்ரோ, அந்த கான்செப்ட் வேண்டாம். நமக்கும் டைம் இருக்கும், எனக்கும் டைம் பிஸியாக இருப்போம், நீங்களும் பிஸியாக இருப்பீங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரியா, கரெக்டாக இருக்கும். இது வந்து சேவையாகவே வச்சுக்கோமே. ஒன்று, ட்ரேடிங் பற்றின டவுட்டை கிளியர் பண்ணுங்க. ட்ரேடிங் பற்றின டவுட்டை கிளியர் பண்ணுங்க. எப்படி பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண பழகிக்கங்க. சரியா, இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு வந்து காரணம் வந்து ஒன்னே ஒன்று தான். நான் டெய்லி வந்துடுறேன், முடிச்சுட்டு மார்க்கெட் 3:30 முடிச்சுட்டு டெய்லி எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படிதான் இருந்துச்சு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நான் டிஸ்கஸ் பண்றேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் இந்த வரப்பிரசாதம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இது யாருக்கும் வரப்பிரசாதமா கிடைக்கும், அதாவது பிரசாதமா கிடைக்கிறது இல்லை. சரியா, இது வந்து நானா உருவாக்கிட்ட ஒண்ணு. இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்னா இப்படி அப்படின்ட்டு. அப்போ தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல போடுவோம். ஆல்ரெடி 26 நிமிஷத்துக்கு மேல போகுது, நெக்ஸ்ட் பார்ட்ல போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.